காலையில் எழுந்தோடனே எல்லோரும் பரபரப்பாக ஒர்க்குக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சரி அந்த நேரம் நம்ம சும்மா இருக்கக்கூடாதுல்ல, அதனால் நானும் காஃபி போட ஆரம்பிச்சிட்டேன் எல்லாருக்குமே. இப்படி காலையில் எழுந்தோடனே எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து குடிக்கிற சந்தோஷம் அது வந்து ஒரு தனி சந்தோஷம். இந்த மாதிரி எல்லோரும் ஒன்றா உட்காந்து காஃபி குடிக்கிற மூமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லாருமே ஒர்க்குக்கு போயிடுவாங்க, நான் தனியாக தான் இருப்பேன். ஆனால் இந்த காலையில் எல்லோரும் ஒன்றா உட்காந்து ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு எதையாவது ஒன்று யாரையாவது பற்றி கலாய்ச்சிக்கிட்டு சும்மா ஜாலியாக அப்படியே டீ குடிப்போம். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ஒர்க்கு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். அப்போவும் அப்படி தான் எதையாவது ஒன்று சொல்லி சிரிச்சுக்கிட்டே நல்லா சந்தோஷமாக அப்படியே சாப்பிடுவோம். அந்த மூமெண்ட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் டெய்லி இந்த மாதிரி பாய் சொல்லி அனுப்பி விடுவேன். சப்போஸ் நான் இங்கே ஆள் இல்லை அப்படின்னா இப்போ வந்து அக்கா ஃபீல் பண்ணியிருக்காங்களாம்மா, மணி நீ டெய்லி ஒர்க்குக்கு போகும்போது பாய் சொல்லி அனுப்புவேன், அந்த மூமெண்ட் வந்து மிஸ்ஸிங் ஆகுது. அப்படி போகும்போது நான் வீட்டை பார்த்தேன்னா வீடு வெறுமையாக இருக்குது, ஒன்று அந்த வீட்டில் பார்த்து பார்த்து எனக்கு அப்படியே பழகிருச்சு அப்படிம்பாங்க. எனக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அவங்க எல்லோரும் கிளம்புனதுக்கு அப்புறமா நான் டெய்லி ஜூஸ் குடிச்சிட்ருக்கேன் இல்லையா, அது வந்து இன்றைக்கி நான் கேரட் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். அந்த கேரட்டு ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு எனக்கு மட்டும் கொஞ்சமாக சமைச்சிக்கிட்டேங்க. என்னென்னா நேற்று வச்ச கூட்டு குழம்புலாம் இருக்குது, அதனால் கொஞ்சமாக கத்திரிக்காய் மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். பேக் பெயினில் இருக்கிறவங்க எல்லோரும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி இப்போ 5 மாதம் முடிஞ்சு 6 மாதம் ஆகுது. ஆனால் அப்பயுமே எனக்கு வந்து வலி இருக்குது. இது ஆப்ரேஷன் பண்ணியுமே இந்த வலி தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு போக வேண்டாம். நீங்கள் இது ஸ்பெயின் ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட் எடுங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், உடம்பை பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த பிரச்சனை இருக்கிறவங்களால இது எப்போ தான் இதிலிருந்து வெளியே வரும், எப்போ தான் இதிலிருந்து நமக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும் அப்படிங்கிறதே தெரியல. தெரியாத ஒரு விடை தெரியாத விடுகதையாகவே இருக்குது. இது எப்போ சரியாகும்னு என்னாலையும் சொல்ல முடியல. அப்படி டெய்லி வாக்கிங் வந்து வீட்டுக்குள்ளேயே நடந்துக்குவேன். வீட்டுக்குள்ளே நடப்பேன், இல்லைனா வெளியில் வராண்டாவில் நடப்பேன். அப்படி நடந்துக்கும்போது தான் பார்த்தேன் துப்பட்டா வந்து அந்த சைடு போய் விழுந்திருக்கு. சரி அதை போய் எடுத்துகிட்டு வரலான்னு கிளம்பிட்டேன். இந்த வீட்டுக்கு வந்தால் நான் ஏன் வெளியே போக மாட்டேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள் ஒரு நிமிஷம், இது வந்து நார்மல் ஸ்டெப்பை விட கொஞ்சம் உயரமாக இருக்கும். ஆமாம், இது ரொம்ப இந்த ஸ்டெப் என்னென்னா ஹைட்டாக இருக்கும், நம்மளால் நல்லா இறங்க முடியாது இல்லையா, அதனால் பொறுமையாக இறங்கலாம். எவ்வளோ ஹைட் இருந்தால் இப்படி இறங்கும்போது இவ்வளோ பள்ளமாக இறங்குது பாருங்க. அதனால தான் இந்த வீட்டுக்கு வந்தால் மாத்திரம் இந்த ஸ்டெப்பை நான் இறங்கவே மாட்டேன், இறங்க மாட்டேன். எதுக்காவது ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் இறங்குவேன். அவ்வளோ ஹைட்டுக்கு வெறும் 15 படி தான் வச்சுருக்காங்க. அம்மா இறங்கிட்டோம், 2 படி தான் இருக்குது. கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அப்படியே அந்த மேலேயே இருந்துருக்கு இறந்து வர்றது. பரவாயில்ல, அப்படியே இறங்கிட்டோம். போனாலும் இந்த மேடு இருக்குங்க, இது இறங்கி ஏறது தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. எங்கே இழுத்து விட்டுருமோ அப்படின்னு ஒரு பயமாக இருக்குது. அத்தே வந்தாச்சு. ஏதோ எங்கே ஆகாயத்தில் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, நடக்கிற மாதிரி. என்ன நம்ம தரையில் நடந்து ரொம்ப நாள் ஆகுது, வீட்டுக்குள்ளேயே நடந்துட்டுருக்கோம். வீட்டுக்குள்ளே எப்படி போகிறது? யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி 1 மாதம் ஆக போகுதுங்க. இன்னமும் வீடியோ எப்படி எடுக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. எப்படி மாடலாக வீடியோ எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா? இன்னமும் வீடியோ எடுக்க சரியாக தெரியல. அதை எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலான்னு இருக்கேன். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்கே எந்த பக்கம் திரும்பினாலும் மயில் இருக்குங்க. நாங்கள் இருக்கிற இடத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-100 மயில் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய மயில் இருக்குது. இப்போ நம்ம மறுபடியும் இந்த ஸ்டெப்பை ஏறணும். பார்த்தீங்களா அவ்வளோ ஹைட்டாக இருக்குங்க.
முடியல. இந்த ஸ்டெப் ஏறி இறங்குறது என் வாழ்க்கையில் இப்போது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அப்படி தான் நான் போராடிட்டுருக்கேன். அப்படி என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.